பெரியவர்களுடைய வளர்ந்தவர்களுடைய உலகத்தில் அதிகம் கேட்கப்படாத வார்த்தையாகத்தான் மன்னிப்பு என்பது இருக்கிறது. குழந்தைகளுடைய உலகத்தில் நடக்கிற மாயாஜாலம் மட்டும்தான் அந்த மன்னிப்பு. அது குழந்தைங்க உலகத்துல மட்டும்தான் இருக்கும். காலையில வேலைக்கு போற அவசரத்துல அப்பாவோ அம்மாவோ பிள்ளைய சண்டை போட்டுட்டு சின்னதா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அழுதுகிட்டே போகும். சாயந்தரம் வந்த உடனே குழந்தைய சமாதானப்படுத்தணும். இல்ல, போலாமா கடைக்கு, ஏதாவது சாப்பிடுறியா, வாங்கி தரட்டா அப்படின்னு அப்பா கேட்கும் பொழுது அப்பா அடிக்கவே இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட தாவிக்கிட்டு ஓடும். இல்லை, அந்த குழந்தைக்கு தெரிந்த அந்த செய்கைக்கு பேரு தான் மன்னிப்பு. அதனாலதான் மன்னிப்பு என்பது குழந்தைகள் உலகத்தில் தான் அது மாயாஜாலம். இப்படி வித்தியாசமா ஒருத்தருக்கு இந்த மன்னிப்பு புரியும். மன்னிப்பை ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா அது பிசா மாதிரி. சதுரமான ஒரு அட்டைப்பெட்டியில் வருகிற வட்ட வடிவத்திலான ஒரு தின்பண்டம், அதை முக்கோணமா போட்டுதான் சாப்பிடணும். அந்த மாதிரிதான் மன்னிப்பும். சரி, இப்படி ஒரு மன்னிப்பு இருக்கு. இதுக்கு ஏன் மருந்துன்னு பேரு? மருந்துன்னு சொல்ல வேண்டியதானே. மருந்து அப்படின்னாலே நோயை குணப்படுத்தக்கூடியதுதான் மருந்து. அப்புறம் என்ன மருந்து? கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்தோ. உடம்பு சரியில்லாதவங்க வைத்தியர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கோளாறு இருக்கு, இத நிவர்த்தி செய்ய ஏதாவது செய்யுங்க, கொடுங்கன்னு கேட்டா அந்த வைத்தியர் எழுதி கொடுப்பது மருந்து. அப்ப அந்த நோயாளிக்கு மட்டும் வியாதி சரியா போயிடும். ஆனா இந்த மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, கொடுக்கிறவரையும் குணப்படுத்தும், வாங்கிக் கொள்பவரையும் குணப்படுத்தும். அதுதான் மன்னிப்பு. அதுக்கு பேர் தான், அதனாலதான் மருந்து. வியாதி இருக்குன்னு போய் சொன்னாக்கான வைத்தியர் மருந்து கொடுப்பாரு. சிலர் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலேயே மன்னிக்க கூடிய பெருமனது படைத்தவர்கள். அதனால தான் மன்னிப்புக்கு பேரு மாமருந்துன்னு பேரு. சரி, நாம எந்த மாதிரி அடிப்படையில மன்னிக்கிறோமா மன்னிக்கலையா அதுவே தெரியல. எந்த மாதிரி அடிப்படையில் நாம் மக்களை மன்னிக்கிறோம், அடுத்தவர்களை மன்னிக்கிறோம்? சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? பள்ளிக்கூடத்துல குறிப்பா சின்ன பசங்க படிக்கிற வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னோட பென்சிலை யாரோ எடுத்துட்டா, மிஸ் என்னோட ரப்பரை காணும், என்னோட ஷார்ப்னரை காணும், ஏதாவது குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். உடனே டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாரும் இருந்த இடத்துல இருக்கணும், உங்க பையெல்லாம் நான் பார்க்க போறேன். ஏதாவது ஒரு குழந்தையினுடைய பையில பாத்தீங்கன்னா இந்த புழுக்கையே ஒரு பென்சில் கிடக்கும், இல்லைன்னா ஒரு ரப்பர் கிடக்கும். அதுகிட்ட அதை விட பெரிய பென்சில் ரப்பர்லாம் இருக்கும். ஆனாலும் அதை எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் அதுக்கு சந்தோஷம். பையன் அதை எடுத்துருவாங்க, எடுத்துச்சு இனிமே நீ எடுக்கக்கூடாது, இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, சரியா? அவங்க ஃப்ரெண்டு தான், அதான் தெரியாம எடுத்துட்டா எல்லாரும் வந்து கை தட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை இன்னைக்கு நம்மள மிஸ் அடிப்பாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த மிஸ் அடிக்கல, விட்டுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வேற ஏதோ ஒண்ணு அந்த வகுப்புல அதே மாதிரி இன்னொரு குழந்தை காணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த டீச்சரோட பார்வை முதல்ல ரப்பர் எடுத்துச்சுல அந்த குழந்தைய பார்த்து போகும். நீதான் எடுத்தியா, இந்த வாட்டி நீதானா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? போன முறை ரப்பரை எடுத்தப்போ அந்த டீச்சர் அந்த குழந்தைய முழுவதுமாக மன்னிக்கலன்னு அர்த்தம். ஏன்? அந்த சந்தேக பார்வை இன்னும் அந்த குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கு. முக்கால்வாசி நேரங்களில் நாம் மனிதர்களை இப்படித்தாமா மன்னிக்கிறோம். இந்த நேரத்துல விட்டுறேன், ஆனா உன் மேல ஒரு பார்வை வச்சிருக்கேன், உன் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேன், அதை மாத்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மன்னிப்புக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. புத்தருடைய மடத்துல புத்தர் ஏதோ வேலையா இருக்கார். வேக வேகமா ஒரு வியாபாரி நுழையிறார். அந்த வியாபாரி மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு இல்லாத சொத்துக்களே கிடையாது. அவர் நுழையிறார். நுழைஞ்சது நுழையாததுமா ஆத்திரத்துல புத்தருடைய கண்ணத்துல ஓங்கி அடிச்சு விடுறார். புத்தர் அதற்கு எதிர்கனையே கொடுக்கல, அமைதியா இருக்கார். இந்த வியாபாரி அடிச்சதோட இல்லாம தொடர்ந்து புலம்புறார். என்கிட்ட இல்லாத சொத்து கிடையாது, எனக்கு 2 பசங்க 2 பையன், உங்களுடைய கருத்துக்களாலும் உங்களுடைய தத்துவத்தாலும் ஈர்க்கப்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம்னு உங்ககிட்ட அவங்க பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப என்னுடைய சொத்தை யாரு பராமரிக்கிறது, எனக்கு வாரிசே இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லிதான் நான் உங்களை பார்க்கலாம், அந்த ஆத்திரத்துல அடிச்சுட்டேன், நான் வரேன் அப்படின்னு போயிடுறேன். அந்த வியாபாரி வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அவருக்கு குறுகுறுன்னே இருக்கு.
அமைதியால இருக்காரு, இருந்தாரு. அப்ப அவர் ரைட்டா நான் ரைட்டா, அவரு தப்பா நான் தப்பா, ஒண்ணுமே புரியல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு, தூங்குற நேரத்துக்கு இந்த பசங்களா தானே போய் அங்க சேர்ந்தாரு. அவரு என் வீட்டுக்குள்ள பூந்து என் பிள்ளைங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போலியே, இவனுங்களா தானே போய் சேர்ந்தானுங்க, நான் ஏன் அவரை போய் அடிச்சுட்டு வந்தேன்னு அவருக்கு கஷ்டமா இருக்கு. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை அந்த வியாபாரி. மறுநாள் பொழுது விடிஞ்சது ஓடுறாரு அந்த புத்த மடாலயத்துக்கு, அந்த புத்தரை பாக்குறதுக்கு. திருப்பி உள்ள நுழைஞ்சோடனே புத்தர் ஒண்ணு அப்பவும் சலனமே இல்லாமத்தான் பாக்குறாரு. வாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையை பாக்குறாரு. நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அந்த வியாபாரி புத்தர் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த புத்தர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிப்பதாக இல்லை, உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். எங்க நேற்று திடுதுப்புன்னு உள்ள நுழைஞ்சு ஓங்கி அடிச்சுட்டு போனேன், அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல, தப்பா உணர்ந்து தோ வந்திருக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்க மாட்டேன்னு இப்ப சொல்றீங்களே, அது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். நேற்றுக்கு வந்த வியாபாரி மூர்க்கத்தனத்தோடையும் கோபத்தோடையும் என்ன செய்யறோன்னே தெரியாம ஒரு தப்பை பண்ணிட்டு போயிட்டார். அவரை நான் மன்னிச்சுட்டேன் நேற்றுக்கே. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற வியாபாரி புது ஆளு, இன்னைக்கு நீங்க ஒரு தப்புமே பண்ணலையே, நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்னு கேட்டார். மன்னிப்பது அப்படின்னு சொன்னா அந்த க்ஷணமே அதை மறந்தும் சேர்த்து மறந்தும் போவதுதான் மன்னிப்பு. இதுதான் புத்தர் சொன்ன ஒரு அழகான ஒரு மன்னிப்பு. இன்னைக்கு நீங்க புதுசுங்க, ஒரு தப்பும் பண்ணல, கோபத்தோட வரல, அமைதியா வந்திருக்கீங்க, தப்பே பண்ணாதவரை மன்னிக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நான் ஏன் மன்னிக்கணும், மன்னிக்க மாட்டேன், போயிட்டு வாங்கன்னு சொன்னார். இதுதான் ஒரு நபரை நாம் உண்மையாக மன்னிக்கிறோமே ஆனால் அந்த நடந்த விஷயத்தையும் அப்படியே முக்கால்வாசி மறந்து போவதுதான் அந்த மன்னிப்பிற்கான நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இது கேட்க நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அப்பா புத்தர் மாதிரி இருக்கணும் இல்ல அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்கும். அப்ப அந்த மன்னிப்பை எப்ப கேட்கறது? ஒரு தப்ப பண்ணிட்டோம், இவர் முத நாள் வந்து அடிச்சாரு, போனாரு, தூங்கினாரு, மனசுக்குள்ள புழுங்கினாரு, மறுநாள் வந்தார், மன்னிப்பு கேட்டார். அப்ப நமக்கெல்லாம் இதுல என்ன பாடம்? அப்ப அந்த மன்னிப்பை எப்பங்க கேட்கறது? மன்னிப்ப ஒருவேளை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்மளே போய் கேட்கணுமா, அல்லது அவங்க கேட்டாதான் மன்னிக்கணுமா, கேட்காமலேயே மன்னிக்கணுமா? நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்பது என்பது அவங்க வாழ்நாள் முழுக்கவே செய்ய முடியாத ஒரு செயல். வெடுக்குன்னு ஒரு தப்பு பண்ணிடுவோம், மன்னிப்பு அவ்வளவு சாமானியத்துல கேட்கவே மாட்டோம். சில பேருக்கு அதுல ஒரு பயம் இருக்கும். இத்தனை நாள் என்னுடைய ஒரு பிம்பம் எல்லாரும் என்ன அவ்வளவு சக்தி பார்த்தாங்களே, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அப்படியே சுருங்கி போயிடுவேனோ அப்படின்னு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் எவ்வளவு பெரிய ஆளு, புலிக்கு தொண்டை கட்டினா எப்படிங்க இருக்கும், காட்டுல கர்ஜிக்கிற புலி தொண்டை கட்டினா எப்படி இருக்கும்? யாராவது புலிய புலியா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஐயோ நான்லாம் மன்னிப்பு கேட்டா நான் எவ்வளவு பெரிய ஆளுமை, என்னுடைய இமேஜ் என்ன ஆகுதுன்னு கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப அழகா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப மன்னிப்பு கேட்க சொல்ற, ஏன் இவ்வளவு பெருசுப்படுத்துற அப்படின்னு மன்னிப்புக்காக எதிர்பார்ப்பவர்கள் மேல தப்பு இருக்கா மாதிரி தப்ப தூக்கி போட்டுறது. ஆக மொத்தம் அவ்வளவு எளிதாக நம்மால் மன்னிப்பே கேட்க முடியாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, தப்பு பண்ணிட்டேன், அந்த சூழல்ல என்னால உடனே மன்னிப்பு கேட்க முடியல, என்னைக்கு அவங்க திருப்பி சந்திச்சாலும் நான் போய் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மன்னிப்பு கேட்டுடணும் கேட்டுடணும் கேட்டுடணும். ஒரு ரயில்ல ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய எதிர் வரிசையில ஒருத்தர் பிரயாணம் பண்றார், எதிரெதிர் சீட்டு. ஒருத்தர் குடும்பத்தோட பிரயாணம் பண்றார், ஒருத்தர் தனியா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு? இந்த குடும்பத்தோட இருக்கிறவர். இந்த தனியா உட்கார்ந்து இருக்கிறவரை அடிக்கடி அடிக்கடி நிமிந்து நிமிந்து பாக்குறாரு. இது அவருக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இவர் குடும்பத்தோட வந்துட்டியா, அதை பார்க்காம என்னையே பார்த்துட்டு இருக்காரு, கஷ்டமா இருக்கு. ஒரு நிறுத்தத்துல ரயில் நிக்குது. நான் டீ குடிக்க இறங்க போறேன், உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு இந்த தனியா வந்த நபரை பார்த்து அந்த குடும்பத்தோட வந்தவர் கேட்கிறாரு. இல்ல வேண்டாம், ட்ரெயின்ல எல்லாம் டீ கொடுத்தா பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்ற பயம் வேற, இறங்கி வேற வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்கிறாரு. வேண்டாங்கன்னுட்டார். சரி டீ வேண்டாமா, ஏறி வந்துட்டார். இவர் குடிச்சார், ஏறி வந்தார். கையில 2-3 புஸ்தகத்தை வச்சு
படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்களா அப்படின்னு எழுத்தாப்புல இருந்தவரை கேட்கிறார். இல்ல நானே புத்தகம் வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாங்கிறார். எப்படி பேச்சு கொடுக்க முயற்சி செஞ்சாலும் பேச மாட்டேங்கிறார், முகத்தை பார்க்க மாட்டேங்கிறார். ஆனா இவருக்கு அந்த தனியா இருக்கிற நபர்கிட்ட பேசியே ஆகணும். எப்படி இந்த பிரயாணம் முடியறதுக்குள்ள நான் பேசியே ஆகணும். எப்படியாவது பேசிடலான்ட்டு என்ன பண்றாரு, அந்த கண்ணுக்கு மேல ஒரு காயம் இருக்கே, அது சின்ன வயசுல கோடை விடுமுறையில உங்க தாத்தா பாட்டிக்கு நீங்க வந்திருக்கும் போது பட்ட அடிதானே அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன எதிர்த்தாப்புல உட்காந்து ஜோசியெல்லாம் சொல்லுவார் போல இருக்கு. முகத்தை பார்த்து இவ்வளவு கரெக்டா சொல்றாரு. 7ஆம் கிளாஸ்ல என்ன எவனோ அப்ப கல்லால் அடிச்சு அதுல வந்த காயம் இதே எப்படி இவ்வளவு கரெக்டா அவர் சொல்றாருன்னு பாக்குறாரு. அந்த ஆச்சரியத்தை ஆனா அவர் வெளியில காமிச்சிக்கவே இல்லை. ஆமா அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு மத்தியான வேலை இருக்குமா, ஃபுட்பால் விளையாடும் போது அந்த பாலை குடுக்கிற சண்டையில ஒரு பையன் கல்லால் எடுத்து அடிச்சிருப்பானா? ஆமா. நிறைய ரத்தம் வந்துதா? ஆமா, நிறைய ரத்தம் வந்து. யார் அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய ரத்தம் வந்தோடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. அடிச்ச பையன் அவனும் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. தெரியாது. டேய், உன்னை அடிச்சவன் நான் தான்டா. 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த லீவுல வந்து உன்னை நான் தான்டா அடிச்சிட்டேன். ரத்தம் வந்தோடனே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, பயந்து போயிட்டேன்டா, நானும் ஓடி போயிட்டேன்டா, நானும் தாத்தா வீட்டுக்கு லீவுக்கு வந்துட்டேன், ஊரை பார்க்க போயிட்டேன், உன்னை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லடா, ரொம்ப வலிச்சுதாடா அப்படின்னு அந்த காயத்தை தடவி பார்த்து அந்த பசங்க அதுக்குள்ள அவரோட வந்திருக்குல்ல, அவரோட பிள்ளைங்கெல்லாம், அப்பா நீ கூட சண்டை போடுவியா? எங்கெல்லாம் சண்டை போடாத வீட்டுல சொல்ற, நீ சண்டை போட்டு யார் கண்ணையும் அடிச்சு உடைச்சிருக்க கல்லால அப்படின்னு பசங்க ஆச்சரியமா கேக்குது. ஆமா, 7ஆவது படிக்கும் போது கோடை விடுமுறையில அடிச்சுட்டேன். ஃபுட்பால் விளையாடும்போது புடியில பால கொடுக்க மாட்டேன்னா ஆத்திரத்துல கீழே அந்த கள்ளத்துக்கு அடிச்சதுல காயம் வந்துடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டான், பயத்துல வந்துட்டேன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த காயத்தையே திருப்பி தடவிட்டேன், என்னை மன்னிச்சுடுறாரு, தெரியாம பண்ணிட்டேன். என்ன அழகான மன்னிப்பு. அந்த எதிரால உட்காந்துருக்காருல்ல, அவருக்கு இப்ப மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா இது எப்படி எடுத்துக்கிறதுனே ஒரு நிமிஷம் புரியல. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் குறித்து நாம் வருந்திக் கொண்டே இருக்கிறோமே, ஆனால் நம் வாழ்நாளுக்குள் அந்த நபரை நாம் எப்போது சந்திக்க நேர்ந்தாலும் மனம் திறந்து மன்னிப்பு கேட்பது எந்த தவறுமே கிடையாது. அந்த பாடு நாம வளர்க்கணும். மன்னிப்புங்கிறது அதெல்லாம் எத்தனை வருஷங்கள் கழிச்சு கேட்ட ஒரு மன்னிப்பது. சரி, மன்னிச்சாச்சு. ஒரு மனுஷனை எத்தனை வாட்டி மன்னிக்கலாம்? இது அடுத்த கேள்வி. அவ்வளவு சாமானியத்துல நாங்கெல்லாம் மன்னிச்சிட மாட்டோம். சரிங்க, மன்னிச்சிட்டோம். ஒரு மனுஷனை எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? நீங்கெல்லாம் என்ன மன்னிக்கணும்? எங்க ஒருத்தர் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். கடன் வாங்கினா அவசரம், இப்ப கொடுத்துரு, வீட்டுல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா உடனே கொடுத்துறேன்னு கடனை வாங்கினா, 1 மாசத்துல கொடுக்கறேன்னா 2 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, வருஷம் 2 ஆச்சு, கடன் வாங்கிட்டேனேன்ற ஒரு நினைப்பே இல்லாம சுத்தி சுத்தி வர்றான். எப்ப திருப்பி தருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். போனை பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறான். அவனை எப்படி மன்னிக்கிறது? அவனை எத்தனை வாட்டி மன்னிக்கிறது? சேர்த்து வா, பிசினஸ் பண்ணலாம், ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டுன்னு பிசினஸ் ஆரம்பிச்சோம். பிசினஸ்ல ஏற்றமும் இறக்கமா இருக்கும் போதெல்லாம் சேர்ந்து கூட இருந்தவன் லேசா லாபம் வர ஆரம்பிக்குதுங்கும் போது என்ன கழட்டி விட்டுட்டு பார்ட்னர்ஷிப் வேண்டாம் நீ போன்னு சொல்றான். அந்த துரோகத்தை எப்படி மன்னிக்கிறது? எத்தனை வாட்டி அவனை மன்னிக்கிறது? உறவுகள் ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி, கண்ணுக்குள்ள ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் வச்சு வச்சு பழகிற உறவுகளை எத்தனை முறை மன்னிப்பது? எப்படி மன்னிப்பது? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இயேசுநாதர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாராம்? 7 முறை அல்ல 77 முறையானாலும் மன்னிப்பதில் தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் செய்கிற தவறையும் பாவங்களையும் கடவுள் எப்பொழுதுமே கணக்கு வைத்துக் கொள்வதே இல்லை. அதே போலத்தான் நீங்களும் உங்களுக்கு தவறு செய்பவர்களையோ உங்களுக்கு குற்றம் செய்தவர்களையோ எத்தனை வாட்டி செய்யறாங்கன்னு கணக்கு வச்சுக்காத, அவங்களை நீ எத்தனை வாட்டி மன்னிக்கிறேங்கிற கணக்கையும் வச்சுக்காதன்னு சொன்னாராம். கணக்கே வைத்துக் கொள்ளாதீர்கள், எத்தனை வாட்டி வேணாலும் மன்னிச்சிருங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. 32 வயசுல தலையில ஒரு முள் கிரீடத்தை போட்டு சிலுவையில ஏற்றி ஆணி அடிச்சப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே செய்கிறார்கள், அவர்களையும் மன்னித்து விடுன்னு சொன்னார் இல்லையா? அதனால்தான்
கடவுள் தன்மை நிரம்பியவராக இன்றளவும் வானளாவிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறது, போற்றப்படுகிறது, வணக்கத்துக்குரியவராக இயேசு இருக்கிறார்னா அந்த மன்னித்தல் என்னும் ஒரு மாபெரும் குணம் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் சிலுவையில் அடிச்சதுனாலயோ தலையில முள்ளுக்கிரீடம் ஆயினதுனாலயோ நாம் அவரை தொழல. அந்த நேரத்திலும் தனக்கு அதை செய்தவர்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா, அதனால் தான் அவரை நாம் தொழுகிறோம் சொல்றாங்க. அப்ப மன்னிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது, எத்தனை வாட்டி வேணா மன்னிக்கலாம். ஆனா நாம எல்லாம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். இந்த பாருங்க, இதெல்லாம் இயேசுநாதருக்கு வேணா சாத்தியமா இருக்கு, நமக்கெல்லாம் அது சாத்தியம் கிடையாது. 7 தடவை மன்னிக்கிறது, 77 தடவை மன்னிக்கிறதுலாம் நமக்கு முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது என்றுதான் முதலில் நாம் எல்லோரும் சொல்லுவோம். ஆனா உங்ககிட்ட ஒரு 3 உண்மை சம்பவங்களை பகிர்ந்துக்கிறேன் இப்போ. அதுக்கப்புறம் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் முடிவு பண்ணலாம். இந்த 3 சம்பவத்துல 2 சம்பவங்கள் உலகத்தில் நடந்தவை, ஊடகங்கள் வாயிலாக படித்தும் பார்த்தும் தெரிந்து கொண்டவை, உண்மை சம்பவம். 3வது ஒரு சம்பவம் எனக்கு நேரடியாக தொடர்புடைய நண்பருக்கு நடந்தது, அதை 3வதா சொல்றேன். முதல்ல 17 வயதுடைய ஒரு சிறுவன் மியாமி நகரத்துல, இது புளோரிடால மியாமி நகரத்துல 17 வயசு சிறுவன். அவனுக்கு இளமை பருவம் சரியாகவே அமையல, அம்மாவும் அப்பாவும் அவனை நல்ல முறையில் வளர்க்கல, அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு அவங்க 2 பேரும் இறந்தே போய் விடுகிறார்கள். வயிற்று பிழைப்புக்காக அந்த பையன் என்ன செய்யறதுன்னு தெரியாம போதை மருந்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத சகவாசத்தோட சேர்ந்து தன்னுடைய வாழ்நாளை கழிச்சுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற நேரத்தில் யாருடனோ அவனுக்கு சண்டை வருகிறது. வந்த சண்டையில என்ன பண்றான், கையில இருந்த துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுட்டுட்டான். யாரோட அவன் சண்டை போட்டானோ அந்த 17 வயது சிறுவன் இன்னொருத்தனோட சண்டை போட்டான், அவனை சுட்டுட்டான். சுட்ட வேகத்துக்கு அவன் ஓடி போயிட்டான். துரதிருஷ்டவசமாக அந்த குண்டு யார பார்த்து சுட்டானோ அவன் மேல படல. அந்த வழியா 13 வயசு சிறுமி ஒருத்தி நடந்து போய்கிட்டு இருக்கா, அவளுடைய இடுப்பு எலும்பினை துளைத்து கொண்டு சென்றது அந்த குண்டு. மயங்கி விழுந்தா, டாக்டர் கிட்ட போய் பார்த்தாங்க, மிக மோசமாக இந்த தோட்டா தாக்கி இருக்கு, அதனால இடுப்புக்கு கீழ் உங்களுக்கு எந்த இயக்கமுமே இருக்காது, இனி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சக்கர நாற்காலியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டார். பிள்ளைக்கு வயசு 17. உண்மை சம்பவம் இது. அழறா, டிப்ரெஷன் வந்தது, இதுல என்னோட வாழ்க்கை முற்றிலுமா போச்சேன்னு அவளுக்கு தாங்க முடியாத சோகம். யாராலையுமே அந்த பிள்ளைய தேர்த்த முடியல, அம்மாவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே இந்த போதை மருந்தெல்லாம் விற்கிற வேலையை செய்யறான், இன்னொருத்தனையும் சுட்டுட்டாங்கிறதுனால அந்த 17 வயசு பையனை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஊடகம் இந்த மாதிரி செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிப்பவங்கெல்லாம் பத்தி நாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த வீல் சேர்ல இருக்காங்கல்ல இந்த பொண்ணு, அவங்க கிட்ட போய் இன்டர்வியூக்கு போறாங்க. அவங்க இன்டர்வியூ சொல்றாங்க, நேர்காணல்ல சொல்றாங்க, அது எனக்காக வந்த குண்டு கிடையாது, யாரையோ சுட போய் நான் நடந்து போய் துரதிருஷ்டவசமா என் மேல குண்டு வந்தது, மனசோர்வுக்கு ஆளான, தளர்ச்சிக்கு ஆளான, வாழ்க்கை மீது இருந்த பிடிப்பும் நம்பிக்கையும் போயிடுச்சு, ஆனாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அம்மாவனுடைய துணையோட நம்மளால ஏதாவது சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறார், அந்த குண்டு பாஞ்சு வந்தது இல்லை, சுட்டாரு இல்ல, அவர் மேல உங்களுக்கு இன்னும் கோபம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அது எனக்காக குண்டு, அவர் என்ன பார்த்து சுடலையே, அவர் செஞ்சது தப்பு, அந்த தப்பில் நடந்த தவறுதான் அந்த குண்டு என்ன பார்த்து வந்தது, அவரை தண்டிக்கிறதுக்கு நான் யார், அவருக்கு தண்டனை தேவையில்லை. அது கூட அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பேட்டி எடுக்கிறவர் சொல்றாரு, அவர் இப்ப ஜெயில இருக்காருன்னு சொல்றாரு. அவர் ஜெயில இருந்து முடிஞ்சா விடுவிச்சுடுங்க, அவர் ஏன் பாவம் ஜெயில இருக்கணும், அந்த குண்டு என் பக்கம் வந்தது யார் செய்த தப்புமே கிடையாது, அவர் ஏன் ஜெயில இருக்கணும் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றார். எல்லோருக்கும் 2வது முறை வாழ்வதற்கான வாய்ப்பினை இந்த உலகம் தர வேண்டும், எல்லோரும் மன்னிக்கப்பட வேண்டும், ரொம்ப அழகா சொல்றார். இந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக பரவுது. யார் இவருடைய கேஸ் எடுத்து அந்த பையனை ஜெயில போட்டாங்களோ அவரும் இந்த செய்தியை பார்க்கிறார். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா, அதுக்குள்ள 24 வருஷம் கடந்து போச்சு. உனக்கு தண்டனை வேண்டாம், உன்னை வெளியில விட்டுடலாம், உனக்கும் ஒரு மறுவாழ்வுக்கான வாய்ப்பை தர வேணும்னு உன்னுடைய தோட்டா பாய்ந்து இடுப்பின் கீழ் செயலற்று போன ஒரு அம்மா சொல்லிட்டாங்க.
வெளியில விட போறோம்னு சொல்றாங்க. இந்த 17 வயசுல உள்ள போனவர் 24 வருஷம் கழிச்சு இதை கேட்கும் பொழுது அவரால் நம்பவே முடியல. நிஜமா சொல்றீங்களா, நிஜமா சொல்றீங்களான்னு கேட்கிறார். ஆமா, அவர் வெளியில வந்தாச்சு. 24 வருடத்திற்கு முன்னாடி எந்த இடத்தில் வைத்து சுட்டானோ அந்த சிறுவன் அதே இடத்துல போய் நின்று பார்க்கிறார். இந்த ஒரு இடம், இந்த இடத்தில் ஒரு நொடி நான் தவறவிட்ட நிதானம் தானே என் வாழ்க்கையை 24 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளிச்சு. நின்று பார்த்துட்டு கேட்கிறார், நான் அந்த அம்மாவை போய் பார்க்க முடியுமா? அதுக்கும் இந்த ஊடகம் ஏற்பாடு பண்ணியது. வீல் சேர்ல அவங்க இருக்காங்க, இவரு நேர்ல போய் அவங்கள பாக்குறாங்க. 2 பேரும் ஒரு 2-3 நிமிஷம் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. வார்த்தையே வரல. இவருக்கு அழுக நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒன்றுமே செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத உங்கள் வாழ்க்கையை இதைவிட மோசமாக வீணடிக்க யாராலும் முடியாது. அந்த பாவத்தை செய்தவன் தான் இன்று உங்கள் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அழறார். அம்மா சொல்றது, அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் உங்களை தண்டிக்கணும்னு விரும்பவே இல்லை, ஆனா நீங்க அதற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு உள்ள போயிட்டு 24 வருடங்கள் அதற்கான விலையாக கொடுத்து விட்டு வந்துட்டீங்க. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. உங்களை பார்த்து நான் பரிதாபமும் படிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி சக்கர நாற்காலியில் வீணா போச்சோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை ஜெயில வீணா போச்சு. நீங்க சந்தோஷமா இல்லை, நானும் சந்தோஷமா இல்லை, விட்டுலாம். இந்த உலகத்திற்கு நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு செய்தியை கொடுக்கணும். என்ன தெரியுமா? மன்னிப்பது என்பது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம்ங்கிறத நாம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு செய்தியாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க அந்த அம்மா. இது உண்மை சம்பவம். இது நடந்தது 1999. இப்ப சமீபமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 மார்ச் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடுமதியம் நியூசிலாந்துல கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற இடத்துல அல்லூர் மசூதியில தொழுகை வேலை. அது திடீர்னு ஒரு பயங்கரவாத சம்பவம். துப்பாக்கி சூட்டை யாரோ ஒருத்தர் நடத்துறான். அதுல கொடுமை என்னன்னா, தான் நடத்துகிற துப்பாக்கி சூட்டை லைவ் ஸ்ட்ரீமிங் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். உலகமே பார்க்குது. அந்த படுபாதகத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்க, அதை அரங்கேற்றிக்கிட்டே இருக்கான். 50 பேருக்கு மேல செத்து போறாங்க. எத்தனை பேர் படுகாயம் அடைஞ்சாங்கன்னு தெரியல. அந்த தொழுகையிடம் அதை விட மோசமானதாக ஆகவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் முடிஞ்சுது. 1 வருடம் கழிச்சு இதுல யாரெல்லாம் உயிர் பழிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அவங்கள போய் பார்க்கணும். இந்த உலகத்திற்கு அவர்கள் மூலியமாக ஏதாவது செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு அவங்கள போய் பேட்டி எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் 59 வயசு அவருக்கு, ஃபரீத் அகமது. அவரும் சக்கர நாற்காலியில் தான் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, மிக கொடூரமான ஒரு பயங்கரவாத துப்பாக்கி சூட்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க, உங்கள் மனைவியை நீங்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் இழந்திருக்கிறீர்கள், நீங்கள் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறீர்கள், எப்படி இருக்கு உங்களுக்கு, நீங்கள் இதை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்னு கேட்கிறாங்க. ரொம்ப அழகா பேசினார். 5 நிமிஷம் தான் பேசினார். உலகம் அவரையே திரும்பி பார்த்தது. நான் இப்ப சக்கர நாற்காலியில உட்காந்துருக்கேன்ல, அதுவும் நான் செஞ்ச தப்பு இல்லை. வேகமா கட்டுக்கடங்காம காரை ஓட்டிட்டு வந்து பின் வழியா யாரோ ஒருத்தன் நான் நடந்து போகும்போது தட்டிட்டான். அதுல விழுந்ததுதான் நடப்போச்சு. சக்கர நாற்காலில் தான் இருக்கேன். 6 வருஷம் ஆச்சு. நான் அவனையே மன்னிச்சுட்டேன். ஒரு நாள் தொழும் போதும் நான் அவனுக்காகவும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அவனையும் மன்னிச்சிட்டேன். தொழுகைக்காக இன்னைக்கு நான் என் மனைவியோடு போயிருக்கேன். துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்கிறது. என் மனைவி எப்போதுமே தானாகவே போய் தொண்டுகள் செய்பவள், சேவை செய்பவள். அந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே ஐயோ, குழந்தைகளும் பெண்களும் வெளியில போக நான் உதவியா இருக்கணும், நீங்க இங்கேயே வீல் சேர்ல இருங்கன்னு போய் காப்பாத்தினா. உள்ளேயும் வெளியிலையும் ஓடினா அவதான். துப்பாக்கி சூடு சத்தம்லாம் கேட்டு முடிஞ்சு போச்சு. சரி, நிறைய பேர் இவளும் காப்பாத்திருப்பா, என்னையும் காப்பாத்த வந்துருவான் தான் நான் வீல் சேர்லயே பயத்துல அந்த மசூதிக்குள்ள ஒரு ஓரமா இல்லை. ஆனா இன்னொருத்தர் வேகமா வந்து என்ன தர எடுத்துட்டு போறாரு. இங்க என்ன பண்றீங்க, அங்க வாங்க அப்படின்னு. ஏன் கூட்டிட்டு போறாருன்னே தெரியல. அங்க பார்த்தா என் மனைவி ரத்த வெள்ளத்தில் துப்பாக்கி சூட்ல செத்து போயிருக்கா. இது எனக்கு விதிக்கப்பட்டது, இதுதான் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவனை நான் மனதார மன்னிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சின்ன வயதில், உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வயதில் அவனை சரியாக யாரோ வளர்க்கவில்லை.
அவனுக்கு சரியான போதனைகள் யாரோ தரவில்லை, அவனுக்கு அன்பை சரியாக யாரோ காண்பிக்கவில்லை, இன்னும் முக்கியமா அவனை மன்னிக்க வேண்டிய தருணங்களில் யாரோ மன்னிக்கவே இல்லை. அதனால் தான் அவன் இந்த பாவங்களை செய்கிறான், அதனால் நான் அவனை மன்னிக்கிறேன்னு சொன்னான். உலகம் அவரை திரும்பி பார்க்கிறது. கிரைஸ்ட் சர்ச் படுகொலை மன்னிப்புக்கான என் பயணம் ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்துல வர ராயல்டி எல்லாமே உடம்பு சரியில்லாதவங்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போகும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக இந்த பணத்தை நான் ஒதுக்குகிறேன் அந்த உலகத்துக்கு ஒரு தகவலை சொன்னார். இந்த 2 விஷயமும் எங்கேயோ படிச்சது, கேள்விப்பட்டோம், படிச்சோம், உண்மை சம்பவம் பார்த்தோம், ஆச்சரியப்பட்டோம், சிலிர்த்து போனோம். என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒன்று பகிர்ந்து கொள்கிறேன். மிக தெரிந்த ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பர் தன்னோட பையனோட போயிட்டு இருக்காரு. ரோட்ல பைக்ல வேகமா ஒரு பையன் வந்தா, இடிச்சு தள்ளிட்டான். அப்பா இந்த பக்கம் போய் விழுந்தாரு, பையன் இந்த பக்கம் போய் விழும்போது அங்க ஒரு லேம்ப் போஸ்ட் ஆட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல இடிச்சுக்கிட்டான். இடிச்சதுல ரத்தம் நிறைய, பையனுக்கு லேசா மயக்கம் வந்து வேகமா இடிச்சான் இல்ல பைக்ல, அவனை நிலை தடுமாறி முன்னாடி இருக்கிற வண்டியில போய் மோதி அவனுக்கு கீழே வந்து அவனுக்கு மண்டையில அடி. என்னுடைய குடும்ப நண்பருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றார். ஆம்புலன்ஸ் வந்தது. அதுக்குள்ள இவருடைய பையனுக்கு எல்லாரும் தண்ணி தெளிக்கிறேன், சோடா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த பையன் அங்கிட்டே விழுந்து கிடக்க, அவன் பக்கம் யாரும் போகல. முதல்ல ஆம்புலன்ஸ் வந்த உடனே 2 பையனையும் தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டார். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனார். ஆஸ்பத்திரியில கேட்டாங்களா, என்னங்க 2 பேருக்கு மண்டையில அடி, எவன் இடிச்சான் எவன் விழுந்தான்? இல்லைங்க, இவன் என் பையன், இவன் தான் விழுந்தான், அவன் தான் இடிச்சான், அப்புறம் ஏங்க அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன தொனியில் கேட்டார்கள் என்றால், உன்ன மாதிரி முட்டாள் இருக்காயா, உன் பையனை இடிச்சவனையும் தேர்ச்சி தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல வந்திருக்கிற. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பையனுக்கு அடிபட்டு கீழே விழும்போது 2 பேருக்குமே ஆனா உயிருக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. என் பையனுக்கு அடிபட்டு கீழே விழும்போது அப்பாவாக நான் அங்க இருக்கேன். இடிச்சுட்டான், பையன் விழுந்துட்டான், பாவங்க. அவன் அங்கேயே போட்டீங்கன்னா தண்ணியை தெளிச்சு அவன் கண்ணை திறந்தோடனே எல்லாரும் ஆளுக்கு 4 தருமடி கொடுத்தா பாவம் இல்லையா? அவனுடைய அம்மா அப்பாவை அந்த இடத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். என்னம்மா, என் பையனை மாதிரி அவனும் ஒரு பையன் தானே, அதனால்தான் அவனையும் தூக்கி கொண்டு வந்தேன். சேர்ந்து அவனுக்கும் வைத்தியத்தை பார்க்கிறார். கையில போட்டாங்க, மயக்கத்தில் இருந்து இடிச்ச பையன் மூச்சுக்கிட்டான். பார்த்த உடனே அங்கிள் தெரியாம பண்ணிட்டேன் பயத்துல பெண்ணாத்த ஆரம்பிச்சான். உணர்றான். வேண்டாப்பா, பயப்படாத, ஒண்ணு இல்லை, ஒரு நம்பர், அப்பா அம்மா போன் நம்பர் இருந்தா கொடுப்பா. ஏன்னா இப்பெல்லாம் பைக் எடுத்துட்டு போற பிள்ளைங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டே எங்க இருக்கேன் எப்ப வரும் எதுன்னு சொல்லாது, அதுவா வந்தா தான் உண்டு. அதனால நம்பரை கொடுன்னு கேட்கிறாரு. நம்பரை கொடுத்த உடனே போன் பண்றாரு. இந்த மாதிரி உங்க பையன் என் பையனை அடிச்சுட்டான், 2 பையனுக்கும் ஒண்ணும் இல்ல, 2 பையனையும் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்க, 2 பையன் நல்லா இருக்கா, வாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு இருக்காரு. அடிச்சு புடிச்சு ஒடியாந்து வந்தவர் இருக்காரே, அந்த பையனுடைய அப்பா தான் பையன் எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லை. ஐயா, என்ன என் பையன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு காலில் விழுந்தார் அந்த மருத்துவமனையிலே. இத குடும்ப நண்பர் சொல்லி கேட்கும் போது ரொம்பவே சிலிர்ப்பா இருக்கும். நிச்சயமா தண்டனை தான் கொடுத்தே ஆகணும். இது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மன்னிக்க கூடிய மனப்பாங்கில் நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்கும் இதே உலகத்துலதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம அடுத்தவங்களை மன்னிக்க யோசிக்கிறோம். என்ன பார்த்து எப்படி சொல்லலாம், என்ன பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? ஒண்ணுமே இல்லைங்க. வாட்ஸ்அப்ல காலையில அமைச்ச செய்திக்கு பார்த்து பதில் சாயந்தரம் வரைக்கும் வல்லனாலே அதை மன்னிக்க முடியாத குற்றமாகவே பார்க்கப்படுகிறது. குரூப்ல இருந்து எடுத்துடுறது, அவங்களோட என்ன தொடர்பே வச்சுக்க கூடாது, வாழ்வா சாவா எதுவும் கிடையாது அவங்களோட. என்ன எல்லாம் எத்தனை நாள் அதுல வேற லாஸ்ட் சீன் எப்போ வேற செக் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் 5 நிமிஷத்துக்கு போதும் ஆன்லைன்ல வர தெரியுது, நான் மெசேஜுக்கு பதில் தர தெரியாதா? இதெல்லாம் அற்ப விஷயத்திற்கான உதாரணங்கள். ஏன்னா மன்னிப்பு கேட்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. குறிப்பா கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும். ஆனா ஒருவேளை மன்னிப்பு கேட்டால் கணவன் கூட மன்னிக்க கூடும். மனைவிகள் மன்னிப்பது என்பது அவ்வளவு சுலபத்தில் நடக்கிற விஷயமே கிடையாது. கேட்கலாம், என்ன கண்டோம் மன்னிச்சு, எதுக்கு மன்னிக்கணும்? எங்க புள்ளைய அடிச்சு ஒருத்த சாச்சிட்டான், அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு, அவர் ஏமாந்தவர், ஏன் அவருக்கு பொழைக்க தெரியாது, அவரைதான் உதாரணமா சொல்லாதீங்க. மனைவி துப்பாக்கி சூட்டுல கொண்டுட்டான் ஒருத்தன், அவனையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, பொழைக்க தெரியாத மனுஷன், அதெல்லாம் உதாரணமா
சொல்வதா? தண்டனைக்கு உட்பட்ட விஷயம் அது. அதுக்கெல்லாம் தண்டனை தான் சரி, சட்டத்தால் தான் அதை அணுக வேண்டும். கத்தி பேசலாம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல பெரிய ஆய்வு நடத்தினார். மன்னிப்பதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகிறதுன்னு மிகப்பெரிய ஆய்வு நடத்தும் போது ஒரு புத்தகமாகவே அதை வெளியிட்டார்கள். Learn to forgive, மன்னிக்க கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு புத்தகமாக அதை வெளியிடுறாங்க. ஆச்சரியமான தகவல்கள் என்ன தெரியுமா? மன்னிப்பதால் ஒரு மனிதனின் ஆரோக்கியம் மேம்படுங்கிறது தான் அதில் ஆச்சரியமான தகவல். மன்னிக்கிறதுனால என்ன தெரியுமா நடக்கும்? நாம ஒருத்தரை மன்னிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரத்த அழுத்தம் வராது, ரத்த கொதிப்பு வராது, மன அழுத்தம் வராது, மன சோர்வு வராது, தலை வலிக்காது. எல்லாத்துக்கும் மீறி அவ்வளவு சீக்கிரமா நமக்கெல்லாம் வயசே ஆகாதான் மன்னிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு. ஏன்னா முகத்தில் தேவையில்லாத சுருக்கங்கள் வரவே வராது. சரி, இதுவும் கடந்து போகும். ஆனா மேடை போட்டு பேசுவதற்கு மிக லகுவானதாக தெரிகிற இந்த விஷயம் அவ்வளவு அடர்த்தியானது, ஆழமானது, கனமானது. ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா வள்ளுவர்? வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு. என்ன தெரியுமா? வலிமையிலேயே மிக சிறந்த வலிமை அறிவில்லாதவர்கள் செய்கிற செயலை பொறுத்துக் கொள்வதுதான். அழகா சொன்னார். ரொம்ப கஷ்டம். எப்படி பொறுத்துக்கணும்? கத்துக்கணும். யாரும் நிர்பந்தப்படுத்தி வருவதே கிடையாது. வீட்டை பூட்டுவதற்கு எந்த சாவியை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த பூட்டை திறப்பதற்கும் நாம் அதே சாவியைத்தான் பயன்படுத்துகிறோம். தயவு செய்து ஞாபகம். இப்படி பூட்டுறதுக்கும் அதே சாவிதான், இப்படி திறக்கிறதுக்கும் அதே சாவிதான். யார் வீட்டுக்காவது பூட்டுறதுக்கு ஒரு சாவி, திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்கா? கிடையாது. எந்த மனம் தவறு செய்பவர்களை தண்டித்தே ஆக வேண்டும் என்று துடிக்கிறதோ அதே மனதுதான் உலகின் ஒரு மூலையில் தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சுக்கிட்டு இருக்கு. மனசுதான். பென்சில் பின்னாடியே ரப்பர் இருக்கு தெரியுமா? ரப்பர் பென்சில்னு சொல்லுவோம். நீட்டமா ஒரு பென்சில் இருக்கும், அது பின்னாடியே ரப்பர் இருக்கும். நிறைய பேர் அந்த ரப்பரை குழந்தைங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னா அது கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி உபயோகமே படுத்தாத ரப்பர் மாதிரி தான் நாம மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைய தருணங்களில் நிறைய மக்களிடம் நாம் அதை உபயோகப்படுத்துவதே கிடையாது. ஒரு முறை மன்னிக்கலாம். இதெல்லாம் சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. மாபெரும் குற்றம் கிடையாது. இதை மன்னிச்சிடலாம், ஒரு தப்பும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஒரு முறை மனதார மன்னித்து பாருங்கள். அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு நிம்மதியா தூங்க முடியும் தெரியுமா? ஏன்னா மன்னிப்பவர்கள் தான் மா மனிதர்கள் சொல்லுவோம். மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு மனப்பாங்கு வேண்டும். ஆனா மன்னிப்பு கேட்கறதா தெரியல. அவங்க பண்ணது தப்பு, மன்னிப்பு கேட்கறதா தெரியல. கேட்கிற வரைக்கும் நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? மன்னிச்சுட்டேன் போதும் அப்படின்னு விடுறதுதான் அதனுடைய தாற்பயம். இன்று எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டாண்டுகளாக கணவனும் மனைவியும் 50 வருடங்கள் 60 வருடங்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதுல யாருமே தப்பு பண்ணலையா? அவங்களுக்குள்ள சண்டையே வரலையா? அவங்களுக்குள்ள கருத்து பேதமே வரலையா? பிச்சுக்கலையா? இருக்க எல்லாரும். ஆனா அந்த 2 பேரில் யாரோ ஒரு முறையும் மானசீகமாகவும் அந்தரங்கமாகவும் மற்றவரை மன்னித்துக் கொண்டே இருப்பதனால்தான் அந்த குடும்பம் அழகான குடும்பமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப மன்னிக்கிறதுன்றது நம்ம உறவுக்காரங்களை மட்டும் மன்னிக்கிறது கிடையாது, தெரிஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கிறது கிடையாது. சில பேர்கிட்ட ஒரு விஷயம் உண்டு, ஒரு தந்திரம். யாரெல்லாம் நமக்கு ஆதாயமானவர்களோ, யாரால் நமக்கு சில விஷயங்கள் நடக்குமோ, அவங்க எந்த தப்பு பண்ணாலும் தப்பு மாதிரியே தெரியாது. அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க சின்னதா தப்பு பண்ணாலும் மிகப்பெரிய தப்பு பண்ணதாகவே தெரியும். அந்த மாதிரி மனப்பாங்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வதுதான் மன்னிப்பதற்கான முதல் படி. மன்னிப்பு என்பது மாமருந்து அப்படின்னா, எப்பொழுது நாம் அடுத்தவருக்கு அதை கொடுக்கிறோமோ முழுமனதோடு, அப்பொழுதுதான் அது மாமருந்தாகிறது. மன்னிப்பை கொடுக்காம நாமளே வச்சுக்க நோய் நமக்கு தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர, தவறை செய்தவர்களை விட மன்னிப்பை கொடுக்காமல் நாமே வச்சுக்கும் போது அதனால் ஏற்படுகிற வலி, அது ஏற்படுத்துகிற பாரம் என்ன சொல்றாங்கன்னா, நினைச்சு அதையே நாம கோவப்படுவோம். முதல் தடவை ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணிட்டார், நம்ம மனசுல ஒரு கல்லை வச்ச மாதிரி அந்த தப்பை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையே பார்ப்பார். இப்படி பண்ணிட்டாரு நாம் ஒரு முறையும் அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல், அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல், பாரத்தை நாம் தான் ஏற்றிக்கொண்டே போகிறோம்.
நாம விஷத்தை குடிச்சிட்டு அடுத்தவன் எப்ப செத்து போவான்னு பாக்கிறதுக்கு சமம் அது. அதுதான் மன்னிப்பு என்பது. கேட்பவர்கள் மனிதர்களா மாமனிதர்களா தெரியாது. கேட்காமலே கொடுக்க நாம் என்றிலிருந்து பழகுகிறோமோ நிஜமாகவே நாமெல்லாம் மாமனிதர்களின் பட்டியலில் சேர்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி எல்லா இடத்திலும் போகிற இடத்திலெல்லாம் சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். நாளைக்கு எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டிய தருணத்திற்கு ஆளானீர்களே என்றால் எதையுமே யோசிக்காதீங்க. இந்த உலகத்தின் மாமனிதர்கள் பட்டியலில் இப்போ இந்த நொடி நான் சேர்ந்துகிட்டே இருக்கேன் நினைச்சுக்கிட்டே அவங்களை ஒருவரை மன்னித்து பாருங்கள். மனசு லகுவாகும் தெரியுமா? ரொம்ப நிம்மதியா இருக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. மாமனிதர்களின் பட்டியலில் சேர வேண்டும் என்றால் மன்னிப்பதற்கு இன்று முதல் இந்த நொடி முதலே நீங்கள் தயாராகுங்கள். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள். வணக்கம்.